த லார்ட், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். எல்லாராலையும் கைவிடப்பட்டு குடும்பத்தாராலையுமே ஒரு சூழ்நிலையில ஒதுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, வழி தெரியாம போகும்போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வழியை கொடுக்கிறார். நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்ற, மறுபடியும் நான் என்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன், உன் சந்ததி பூமியினுடைய தூளை போல பெருகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த இடத்துல அனுப்புகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை. பாதியில நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். ஆசீர்வாதமான வழியா நடத்துவேன். ஒருவேளை சோர்ந்து போய் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கலன்னு இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் நிற்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருல்ல, அது உடனே நடக்கல நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் பெஸ்டானதை செய்வதற்காக சில நேரம் தாமதிப்பார். ஆனா அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் மறக்க மாட்டார். அவர் அதை கைவிட்டுட்டு போகிற தேவன் கிடையாது. கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு யாக்கோபுக்கு சொன்னீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, இந்த வேலையில இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க அப்பா, இதை ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத யாக்கோப என் தேவன் நீர் ஆசீர்வதித்து இரு பரிவாரங்களாக ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்க சொன்னதை செய்தீர் ஆண்டவரே. அதே வல்லமை இந்த வேலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் இந்த வேலையில இறங்கட்டும். மன உளைச்சலோடு எல்லாம் இழந்த எல்லாராலையும் கைவிடப்பட்டு நிற்கிற ஒரு சகோதரி மேல இயேசு இன்னைக்கு தொடுகிறார். இயேசுவின் ரத்தம் இந்த வேலையில இறங்குகிறது. கர்த்தர் இன்னையிலிருந்து சிறையிருப்பை மாற்றுகிறார். கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குகிறது. இனி இந்த இடத்துக்கு நான் போக முடியுமா, எல்லார்ட்டையும் நான் தலை கட்ட முடியுமான்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். இந்த வருஷம் வாக்குத்தத்தை எடுக்கும் பொழுதே கண்ணீரோட நீ எடுத்தார். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்கிறார். மகள, உன்னுடைய சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்குகிறது. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, வழி இல்லாம நிற்கிற பிள்ளைகளுடைய வழிவாசல்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை இந்த வேலையில் ஆண்டவரை யாக்கோபை பலப்படுத்தி ஆண்டவரை உடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் அந்த இடத்துல எழுப்பி வழி நடத்தின தேவன் இந்த வேலையில சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவர் மேலே உங்க வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த வேலையில இறங்கட்டும். உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவர்களை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை, நான் சொன்னதை செய்யும் அளவு நீர் கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இந்த வருஷத்துல நீங்க சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரை வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல்ல உண்டு பண்ணுங்க. ஆண்டவரை, தேவைகளை சந்திங்க. கடன் பாரத்தை அடைத்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால தொழில் செய்வதற்கு அத்தனை வழிவாசலும் திறந்து கொடுங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.